ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, முகமலர்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக இந்த முருகன் அருள் கிடைக்கும் தங்கமே. எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து அந்த கடவுள் எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? யாராவது ஒருவரிடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படவே கூடாது. ஒருவேளை நீங்கள் அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பீர், ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அது உங்கள் நிம்மதியை தொலைக்க வைக்கும். காலம் அதன் கர்மத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக பெறுவீர்கள். ஆனால் கடவுளின் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய் என்றால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேடவே முடியாது. எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக மாறும். எல்லாமும் இருந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. அதுபோல் ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து அனைத்தையும் வென்றவர்களும் உண்டு. மற்றவர்களிடத்தில் இருப்பதில் எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்று பட்டியலிட்டு மனநிறைவோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. அழகாக வாழ்ந்துவிடு. மகிழ்ச்சியும் துயரமும் அதிக இடைவெளியில் எப்போதும் இருக்காது. உன்னுடைய மனப்பாங்குதான் உன் உயர்வை தீர்மானிக்கிறது. நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாக இருக்கும். ஒருவரை எப்படி அளவிட வேண்டும் என்று தெரிந்து கொள். ஒருவரை நீ கண்டிக்க நேர்ந்தால் அவரை தனிமையில் கண்டித்து விடு. ஆனால் அதுவே அவரை பாராட்ட நேர்ந்தால் பலரறிய பாராட்டு. எப்போதும் தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறந்துவிடக்கூடாது. 1 மணி நேரத்தில் மதிப்பு என்னவென்று உயிர்காக்க போராடும் மருத்துவரை கேட்டுப்பார். ஒரு நாளின் மதிப்பு என்னவென்று அன்று வேலை கிடைக்காமல் போன தினக்கூலியை தொழிலாளரை கேட்டுப்பார். ஒரு வாரத்தின் மதிப்பை அறியாத ஒரு வார பத்திரிகையின் ஆசிரியரை கேட்டுப்பார். ஒரு மாதத்தின் மதிப்பு என்னவென்று குறைப்பிரசவமான ஒரு தாயை கேட்டுப்பார். நீ வாழ்க்கையை நேசிக்கிறாய் என்றால் நேரத்தை வீணாக்கக்கூடாது. நேரம் என்பது வாழ்க்கையாலானது. உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே 1 நிமிடம் மட்டும் போதும். சில சமயங்களில் நீ மற்றவர்களது வாழ்க்கையை சரி செய்து பிரகாசமாக்கி முடிக்கும் போது உனது வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருக்கும். உண்மைதானே? ஜனனம் என்பது கடவுளின் படைப்பு, மரணம் இறைவனின் அழைப்பு. இடைப்பட்ட வாழ்க்கை ஒரு நடிப்பு. இதை தெரிஞ்சுக்குங்க. மற்றவர்களுக்காக உன்னை கொஞ்சம் அர்ப்பணிப்பது பரவாயில்லை என்றாலும் உன்னை முழுவதுமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னை நீ மறந்துவிட்டு பிறருக்காக அலையக்கூடாது. இறுதியில் உனக்கு என்ன வேண்டும், நீங்கள் யார் என்பதை நினைவு காட்டக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். தெரிஞ்சுக்கோ. நல்ல நேரத்தில் தான் சொல்கிறேன். சரியான நேரத்தில் வந்துதான் உன் முருகன் பேசுகிறேன். ஏன்னா நீ கொடுத்து மட்டுமே பழக்கப்பட்டு விட்டாய். உன்னையும் நீ கவனித்துக்கொள். நல்லதுதானே உன் முருகன் சொல்கிறேன். உனது வாழ்க்கையையும் கெட்டியாக பிடித்துக்கொள். அதில் ஒன்றும் சுயநலம் கிடையாது. உன்னை நீ நேசித்தால்தான் உன்னால் மற்றவர்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். எவ்வளவுதான் கை சேதப்பட்டாலும் உன்னால் உனது கடந்த காலத்தை மாற்றவே முடியாது. நீ எவ்வளவுதான் பதட்டப்பட்டாலும் உனது எதிர்காலத்தை பார்க்க முடியாது. இன்றைய நாளை உனக்கு பொருத்தமான முறையில் உனது இலக்குகளை நோக்கி பயணமாக துவங்கு. நிகழ்காலத்தை பொருத்தி கொண்டு திருப்தியாக வாழ்வது எல்லோராலும் முடிவதில்லை. ஆனால் அதில்தான் மகிழ்ச்சியின் அச்சாணி இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கோ. இறைவன் குறித்த நம்பிக்கையே எந்த தெய்வம் ஆனால் என்ன? தெய்வம் தானே. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு மனதிற்கு ஒரு ஆறுதல் தரும்.
தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று பயம் வருகிறது. எல்லோராலும் கடவுளை நம்புகிறோம், ஆனால் கடவுள் மட்டுமே நம்பி இருக்கவில்லையே. கடவுளை மட்டுமா நம்பி இருக்கிறீர்கள்? கடவுள் மீதான நம்பிக்கை உங்கள் கவலைகளை தீர்க்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத துயரங்களை இந்த முருகனிடம் சொல்ல முடிகிறது. யாரிடம் கேட்க முடியாத நிம்மதியை முருகனிடம் கேட்க முடிகிறது என்பதுதான் முருகனின் நம்பிக்கையின் பயன். உனது நம்பிக்கைகள் பெரும்பாலும் வெறும் எண்ணமாக இருக்கிறதே தவிர நிகழும் என்கிற திண்ணமாக இருப்பதில்லை. அது மட்டுமல்ல என்னை பற்றி ஆயிரம் கற்பனைகள். நிறைய பேர் முருகனே இல்லை என்று சொல்வார்கள். அவரவர்களுக்கான நம்பிக்கைகள் அவரவருக்கான கற்பனையோடு வாழ்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். எப்படி பயன் நடக்கும் என்று தெரியாது, எப்படி பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். எதையும் இலகுவாக நம்புவது சிலரது இயல்பு. நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறாயோ இல்லையோ, சொல்லுகிறவன் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறதானே. நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதன் என்று உன்னை பிறர் நம்பச் செய்யும் முயற்சிகளில்தான் இந்த வையம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்புவதென்று ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கை இல்லையே. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும். இவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து உன் கூட வரலாமா? நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். இந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக இருக்கணும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள். நம்பத் தொடங்கிவிடு. யாரிடமும் தாழ்ந்து போகாத. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழாவிடாது. சுற்றி சுழட்டி அடிக்கும். ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்குமே வளைந்து கொடுக்கும். லட்சியம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள். முன்னேறி விடுவாய். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடக்கூடாது. என் பிள்ளை, நீ எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாது. எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது. அந்த அதிசயமாக நீயே மாறணும். அவமானங்களை அடைகாத்து திமிராக நட. நான் இருக்கிறேன் உனக்கு. அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும். என் தங்கமே, பிடித்த செயல்களை துணிந்து செய். பிடித்தமானவர்களின் மடி தேடு. தொலை தூரம் தனியாக நடந்து செல். இரவின் தனிமையை ரசித்துவிடு. வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி. உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும். ஓடிக்கொண்டே இரு. உன் விருப்பம் நிறைவேறும் தங்கமே. ஓம் முருகா போற்றி போற்றி.